ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரூச் ஒர்க்கு தான். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு அளவில் ஒரு ஷாட்டின் ரிப்பன், அதுக்கப்புறம் 1 இன்ச்சு அளவில் ஷாட்டின் ரிப்பன். அதை நான் ஒரு குத்து மதிப்பாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு நீளத்துக்கு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி நான் எப்படி வச்சுருக்கணும், இந்த மாதிரி வச்சு அதை இதை வச்சு கொஞ்சம் தீ வச்சு வாட்டிக்கோங்க. இந்த சைடில் நுனியில் வாட்டிட்டு கை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த சைடு இதை இப்படி இருக்கா அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த ரிப்பனை அந்த சைடு இருக்க ரிப்பனை இந்த சைடு வச்சு அதே மாதிரி வாட்டிக்கணும். ஓகேவா? இவ்வளோந்தான். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னொரு வாட்டி அதை ரிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, புரியும் கண்டிப்பாக. இந்த மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி நான் ஒரு பாத்திரம் செய்து வச்சுருக்கேன். சரியா? ஓகே, இந்த மாதிரி பத்தனம் செய்துட்டு நம்ம சாதா நார்மல் நீடில் த்ரெட் எடுத்து அந்த த்ரெட்டில் அடியில் நாட் போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒன்று ஒன்றா அந்த ஊசியில் நம்ம இப்போ கோர்க்கணும். சரியா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கோர்க்கணும். நான் ஒரு 10 பண்ணினேன், அதில் 2 அளவு சின்னதாகினால நான் இப்போ ஒரு 8 பீஸ் வச்சு இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் நிறைய இன்னும் 10 20 பண்ண அது இன்னும் நல்லா தான் இருக்கும். பூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 8 பீஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஓகே, ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது. கரெக்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இது கிளிப்பில் வச்சுக்கலாம். அப்புறமா ரீத்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் நம்ம ப்ளவுஸில் பின்னால் வச்சுக்கலாம். கையில் ஒரு பூ வச்சு 2 சைடும் ஒரு பூ வச்சு சைடில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் இந்த ஊசியில் கொறுத்தாச்சு. எல்லாம் கொறுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டுக்கணும். நல்லா டைட்டாக வச்சு எல்லாத்தையும் வச்சு நாட் போட்டுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஒன்று ஒன்றா எடுத்து கரெக்டான பொசிஷனில் வச்சிட்டு, இப்போ இன்னும் கரெக்டாக வைக்கலை. இனி நம்ம ஸ்டிச் திருப்பி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அதை அடியில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒர்க்கு ஒரு ப்ளவுஸில் அரேஞ்ச் பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாம் நம்ம செட் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தேவைன்னா அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் கூட வச்சுக்கலாம். எப்படி ரொம்ப சூப்பராக இருக்கா? இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.